அண்ணாமலை வீட்டில் சுதா வந்து பேசுனது காணாதுன்னு சொல்லி வாசுதேவன் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. என்ன அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படிங்கிறாங்க. சார் நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மோளை எனக்கு எவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில் நீங்கள் வந்து அங்கே கூட்டி கொண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யாரும் கூட்டி கொண்டு வைக்கல, உங்கள் பொண்ணு விரும்பிச்சு என் பையனை, அவங்க கல்யாணம் முடிச்சு நல்ல மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் குடும்பத்தில் நல்லாவே இருந்துருவாங்க. சுதாட்ட நீ என்ன பேசுன அப்படிங்கிறாங்க. நீ நான் பேசுனா ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வாசுதேவனுக்கு ஒரு வகையில் மனசில் ரொம்ப சந்தோஷம். இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போது அண்ணாமலை வீட்டில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பரசு வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. வா பரசு உட்காரு, எதுவும் சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடுற மனநிலையில் இல்லை அண்ணாமலை, நீ எவ்வளோ சங்கடப்படுவேன்னு எனக்கு தெரியும். நீ என் உயிர் நண்பன். எனக்காக நீ குடும்பத்துலேருந்து எல்லோரும் நின்றுருக்கீங்க. உன் சூழ்நிலை எனக்கு புரியுது அண்ணாமலை. நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு என் வீட்டுக்கு வரணும். இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் விட மாட்டீங்க அப்படிங்கும்போது, பரசு நீ கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை. அங்கே மீனா பிள்ளை சாப்பிடாம வீட்டில் போய் இருக்குது. இங்கே விஜயா மனோஜ் சாப்பிட மாட்டுறாங்க. யாருக்கு என்ன ஆகும்னே தெரியல அப்படிங்கும்போது, நம்மளை எல்லாமே கேள்விப்பட்டோம்ப்பா. அது மனசு தாங்காமல் தான் நான் வந்து சரி பொங்கலுக்கான வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீ வர மாட்டேறியப்பா அப்படிங்கிறாங்க. பரசு நீ கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நான் கூட இந்த மட்டாத்தில் இருந்தால் சரிப்படாது, எங்கேயாவது போய்ட்டு வரலாம் நினச்சிட்ருக்கேன். மனோஜ் மனசை மாற்றணும். மீனா முத்து எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு மனநிலைக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு அப்படின்னு எனக்குமே தோணுது. அதுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கள் கிராமமாக தான் இருக்கும். அங்கே எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்ல விஜயாவோ மனோஜோ முத்தோ மீனாவோ யாரும் மறுக்க மாட்டாங்க. என்ன எல்லோரும் சாப்பிட்டு தான் வாங்க, எல்லோரும் உடம்பு பேணி தான் வாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போனால் தான் லாய்க்கப்படும். நான் கிராமத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல யோசனை அண்ணாமலை, நல்ல யோசனை. எனக்கு என் நண்பன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். என்ன இந்த முத்து எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறவன். அவங்க குடும்பம் இப்படி ஒன்றும் இல்லாமல் மனச்சங்கடத்தில் இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. பேசாமல் நீங்கள் கிராமத்துக்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜ் கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பொங்கலை வச்சு லீவு ஒரு 5-6 நாள் விட்ருக்கு. இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன விஜயா எங்கே போய்ட்டு வந்தேன் அப்படின்னா, கடைக்கு போய்ட்டு வந்தேங்க. மனோஜ் வந்து சாப்பிடாமே இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடை வாங்கி கொண்டு கொடுத்தா சாப்பிடுவான்னு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்காங்க. மனோஜ் வந்து சொல்கிறார், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா, என் வாழ்க்கையில் வந்து கபடி விளையாடி போயிட்டா, அதே நான் வந்து எப்படி ஜீரணிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இதில் நான் சாப்பிட்டு வேறு நான் வந்து வாழணுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா கண்ணா இப்படி பேசுகிற, அம்மாவுக்கு அப்புறம் நீ தானடா இருக்கணும் வைக்கணும், அம்மாவுக்கு எதோன்னா நீ பார்க்கணும், நீனே இப்படி பேசுகிறியடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பரசு வந்து அவங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு வான்னு கூப்பிட்றான், எனக்கும் இங்கே இருக்குது பிடிக்கல அப்படிங்கும்போது, ஏங்க அப்போ நீங்கள் உங்கள் நண்பர் பரசு வீட்டுக்கு போக போகிறீங்களா, சரி போங்க நீங்களாவது நிம்மதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நான் மட்டும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சதே கிடையாது. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். என்ன அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ண, டே மீனா கூப்பிட்டு உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கிளம்பி வாடா அப்படிங்கிறாங்க. ரவிக்கும் சுருதிக்கும் ஃபோன் அடிக்கிறாரு அண்ணாமலை, டேய் கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நம்ம பொங்கலுக்கு எல்லோரும் கிராமத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது முத்து சரிப்பா போகலாம் அப்படிங்கிறாங்க. மீனாவும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஏம்மா எல்லார் மனநிலையும் வேறு மாதிரி இருக்குது, அதனால் எல்லோரும் கிராமத்துக்கு போகிறோம், இந்த வாட்டி பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடிட்டு நம்மளுக்குள்ள மனக்கசப்புகளை எல்லாத்தையுமே அங்கே வந்து கலைந்துட்டு நல்லபடியாக வரோம், கிளம்புங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருப்பேன், என் ரெஸ்டாரண்ட் லீவுக்கு எதுவும் ரெடி பண்ணலையா அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து உன் ரெஸ்டாரண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லி பார்த்துக்கிட சொல்லுமா 4 நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படின்றாங்க. உடனே மனம் சொல்கிறாரு, இல்லைப்பா
நான்லாம் வரலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உன் கடையும் தான் 4 நாள் லீவாப்பா பொங்கலை வச்சு, அதனால் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் வேறு வழி இல்லை, இங்கே இருந்தாலும் எல்லோரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிக்காங்க. சரிங்க கிராமத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி கிராமத்துக்கு போயிருந்தாங்க. பாட்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே எல்லை கிடந்த சந்தோஷம். இந்த பொங்கலுக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் உங்களை எல்லாரையுமே. வெளி மேலே வெளி வச்சு காத்திருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. சரி இந்த ரோகிணி மட்டுங்காங்களே எங்கே அப்படிங்கிறாங்க. யாருமே எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. என்ன அவள் பார்லர் வேலைக்கு எங்கேயும் போயிட்டாளா, நாளைக்கு வருவாளா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டாரு. ஏன்டா வரமாட்டா, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா அப்படிங்க. நான்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுண்ணா அதான் வந்திருப்பாளே, நம்மள தான் நிறைய பாசம் வச்சுருப்பாளாவா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை எல்லாமே நடிப்பு, முதல்ல வீட்டுக்குள்ளே போகலாம், அங்கே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் கேட்குறாங்க, எங்கேம்மா போனால் அந்த ரோகிணி அப்படிங்கும்போது மீனா எதுவும் பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. உடனே அத்தை அவளாம் பதில் சொல்ல மாட்டா, அந்த ரோகிணி கூட சேர்ந்தவ தான் அந்த மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ கொண்டு வந்த பொண்ணு தகரம், இது தங்கம், தங்கத்தையும் தகரத்தையும் ஒப்பிடாத என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த தங்கமும் தகரத்தோடு மோசமாக போயிட்டது அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க, வாய்க்கு வந்ததெல்லாம் வந்த இடத்துல இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அத்தை அந்த ரோகிணி பெரிய ஏமாத்துக்காரி, அந்த ஏமாத்துக்காரி கூட இவ்வளோ இருந்து ஏமாற்றிருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை, இங்கே என்னடா நடக்கு, உன் பொண்டாட்டி என்னென்னலாமா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எல்லோரும், என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி ரோகிணி வந்து உண்மையான பேர் கிடையாது, அது பேர் கல்யாணி. ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் வந்திருக்காப்புல, அவர் உடம்புக்கு முடியாமல் போய் சேர்ந்துட்டாப்புல, அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்திருக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து இந்த ரோகிணி மனோஜ் கூட வாழ்ந்துக்கிறாப்புல அப்படின்னா மனோஜ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. டேய் மனோஜ் இருடா, இப்படியாடா நடந்துச்சு அப்படி அம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது அவங்களுக்கு, எந்த ஊர் அது ஒன்று கேட்கும், பக்கத்து ஊர் தான். அப்போ அந்த கிறிஸ் பையன் தான் வந்து அவளோட பையனா அப்படி இப்படின்னு கேட்டால் நான் பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாட்டிக்கு எந்த தண்ணி கண்ணி கொடுத்து சரி பண்ணுதாங்க. உடனே வாங்கம்மா ஆஸ்பத்திரி போய்ட்டு வரோன்னு சொல்லி அண்ணாமலை கூப்பிட்றாங்க. இல்லைடா நான் வரல, பக்கத்து கிராமத்தில் உள்ள பிள்ளை தான் வந்து இங்கே வந்து நம்ம குடும்பத்தில் ஏமாற்றிட்டு இருந்திருக்காளா, இது கூட தெரியாமல் தான் நம்ம இருந்திருக்கோமா, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாத்தியை கூப்பிட்றாங்க. உனக்கு பக்கத்து ஊர் தானே, பக்கத்து ஊரில் இருந்தானே இங்கே இந்த ஊரில் வாக்கப்பட்ட அந்த பிள்ளைய நீ பார்த்தது இல்லையா அப்படிங்கும்போது, எம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னே நினச்சேன், என்னால் அவங்க குடும்பத்தில் எதுவும் வம்பு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. அந்த பிள்ளைய நான் ரொம்ப பார்த்துருக்கேன் நாளைக்கு முன்னக்கூட்டி, அது பக்கத்து ஊர் பிள்ளை தான். ஆனால் இது வந்து மலேசியாவிலேருந்து வந்துச்சு, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லலை. எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நாச்சார நம்ம வீட்டில் நம்ம வேலை பார்க்கோம், நம்ம உள்ளதை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அந்த பாப்பாத்தி. இதை கேட்டுட்டு நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் சரி பண்ண பார்த்துருப்பேனே அப்படிமா, நான் எப்படிமா சொல்ல முடியும், அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஆளாகமாக நான் நடத்துகிறேன், இந்த வீட்டில் ஒரு ஆளாக தானே உங்களை பார்க்குறேன், நீங்களே இப்படி இருக்கீங்களே அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன பண்ணுவா, பக்கத்து ஊரில் இருக்கவங்கள தெரிஞ்சுக்கிடாமல் ஆள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அந்த ரோகிணி எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னடா தெரியாதுன்னு இருக்க, அவன் வாழ்க்கையை மறைச்சிட்டு நீ கல்யாணம் முடிச்சிருக்கா. சரி ரைட்டு, அது நடந்துட்டு அந்த மனோஜ் பையனுக்கு அந்த ரோகிணி சொந்தம் இல்லாமல் போனாலும் அந்த கிறிஸ் பையன் சொந்தம் தானே, நம்ம வீட்டுக்கு வாரான் போகிறான், அதுக்காக அவனை வளர்க்கணும் வைக்கணும்னு சொல்லி முத்து மீனாவும் நினச்சாவான். இப்படி இருக்கும்போது அந்த பையன் நம்மளுக்கு அடுத்த ஆள் கிடையாதுலடா, அந்த பையனுக்காவது நீ வந்து நினைச்சிருக்கணும், ரோகிணி பண்ணதை மன்னிச்சு ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கப்படாதா அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பையனுக்கு அவளைன்னா வேறு வாழ்க்கையே இல்லையோ, நான் தான் அவன் வாழ்க்கையை வம்பாக்கி விட்டேன், அவனுக்கு சூப்பர் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போனேன். என் ஃப்ரெண்டு ராஜேஷ்கிட்ட பேசிட்டேன், அவன் மொவா எங்கேயோ வந்து வாழை போன பிள்ளை வாழலான்னு வீட்டுக்கு வந்திருக்கானான், அதுக்கு ஒரு சில பேப்பரை வாங்கிட்டு வந்துருந்தேன், வாங்கிட்டு வந்தோடனே மனோஜுக்கும் ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கண்ணாலத்தை பண்ணி வச்சிடலாம், என் சொத்தில் முக்கால்வாசியை தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜேஸ்வரி சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடு, உன் பேராசையில் தான் இப்படி வந்து நிற்கு, சரியாக இருக்க மாதிரி இரு அப்படிங்கிறாங்க. அத்தை அது வந்து இது வந்து அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் நான் சொல்லுதை கேளு, அமைதியாக இரு, எல்லோரும் பொங்கலை முடிஞ்ச உடனே ரோகிணி வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், முதல்ல பொங்கல் பண்டிகை முடியட்டும் அப்படிங்கிறாங்க.
அங்கே பொங்கல் விளையாட்டு நடக்கு. அப்போ மைக்கில் முத்து மீனா போன வருஷம் ஜெயிச்சதை எல்லோரும் பேசுதாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி விளையாட்டு போட்டி வைக்காங்க, முத்து மீனா கலந்துக்கிடலை. இந்த குடும்பத்துலேருந்து யாருமே கலந்துக்கிடலை. அப்போ ஊர்லேருந்து மைக்கில் சொல்லுதாங்க, போன வருஷம் நாச்சாரமாக விளையாட்டு வச்சிச்சு, எல்லாத்துலேயுமே முதன்மையாக பரிசாக வந்து முத்து மீனா வந்தாங்க, என் குடும்பத்தாளுக்கு அப்படி ஜெயித்தாங்க. இப்போ ஏன் இது கலந்துக்கிட மாட்டேங்காங்க, இவங்கள பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்க, முகம் மாடி இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலைண்ணே உங்கள் மூத்த மருமக வரலையா அப்படிங்கும்போது டவார் அந்த பாட்டி சொல்லிடுது, அந்த பிள்ளை ஒரு பரீட்சைக்கு வெளியூர் படிக்க போயிருக்கு, அதனால தான் வரல அப்படிங்க. அப்படியா, சரி சரி அப்படின்றாங்க. எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்க, யாருமே சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் வந்திருக்கிறது வந்து கிராமத்துக்கு, உங்கள் பூர்வீக வீட்டுக்கு, இங்கே வந்து அடுத்த ஆள் வீடு மாதிரி சாப்பிடாம வந்தீங்கன்னா எனக்கு சரியான கடுப்பாகி போயிடும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ பாட்டி பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அவங்க உறவினருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு வரோம் ஒரு கதையா, வரும்போது எங்கள் கூட நீங்கள்லாம் வரணும் சொந்தக்காரங்கள்லாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே பாட்டியோட கணிப்பு என்ன இருக்குன்னா, சரி கண்டிப்பாக வந்து அம்மா வீட்டில் தான் ரோஹிணி இருப்பா, எல்லாத்தையும் சத்தம் போட்டு வச்சு நாசுக்காக கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு இங்கேருந்து ஊர்லேருந்து போகையில் மனோஜ் ரோஹிணியும் சேர்ந்து போட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே இப்படியா இருக்குது. அங்கே ரோஹிணிக்கிட்ட சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எந்த கிராமத்துக்கு அப்படிங்கிறாங்க. வேறங்க, அவங்க பாட்டி ஊருக்கு தான். அவங்கெல்லாம் வந்து நீ வீட்டை விட்டு போயிட்டியேன்னு யாருமே மனசங்கடப்படலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்து மீனாவும் ரொம்ப கெந்தளிப்பாக இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நீ எதுக்கு அந்த மனோஜ் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? மனோஜும் வேறு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பயங்கரமான வேலைகள் போயிட்டுருக்கான். மாஸ்டர் தான் சொல்லிட்டாங்களே எல்லாமே. அவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்காங்கள்ல, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க மகன் எங்கேயோ கல்யாணம் ஆகி தீர்ந்து வந்திருக்கும் போல், அந்த பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்க முக்கால்வாசி சொத்தை மனோஜ் தான் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ மனோஜ் பர்னிச்சர் கடை வச்சு நல்லா பாலிசத்தானே இருக்கான். அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது எப்படி கல்யாணத்தை முடிப்பாங்க, நான் பார்த்து போகிறேன். அதுபோக மனோஜ் இன்றைக்கி எவ்வளோ கடனில் இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இந்த மனோஜ் எனக்கு தான், மனோஜ் எனக்கு தான், அவனை விரும்பி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க, நீ இப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி அக்கா, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அம்மானு கூப்பிட்டேன், ஆண்டின்னு கூப்பிட்டேன், இப்போ அதுக்குள்ளே எப்படி பேசுகிற அக்காங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்களை பார்க்க கொஞ்சம் வயசாலுமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். சரி ரைட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணால் தான் வந்து அவங்க இனிமேல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போக மாட்டாங்க, இதிலேயே சுற்றிட்டுருப்பாங்க. அடுத்தாப்புல நம்ம இன்னொன்று செய்யணும், அதில் என்ன செய்யணும்னு திணறுவாங்க, என்கிட்டே டீலுக்கு வருவாங்க, நம்மளே அணைச்சி என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொருளாதாரத்தை நம்ம வந்து காலி பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்தாப்புல அவங்க எந்திரிச்சே வர முடியாது. பொதுவாக அதுதான். ஒரு குடம் வந்து அடுப்பில் உட்காந்துருக்கு, அது கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை நிப்பாட்டணுன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், அங்கே இருக்க கீழே இருக்க தீயை நிப்பாட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி தான் மனோஜ் வந்து இன்றைக்கி திமிரு பொண்ணு தான். அந்த விஜயா வந்து பில்டப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த கடை இருக்குது, கிட்டத்தட்ட நல்ல வருமானம் இருக்குது, இந்த பண்டிகைகளும் நல்ல வியாபாரம் ஆகிருக்கும். ஏன், மனோஜ் கடன் அடைக்கிறதுக்கு அவங்க குடும்ப சொத்து இருக்குது, அதனால் அவங்க அசரம் பண்ணிட்டாங்க. என்ன, இப்போ அவங்க வாழ்வாதாரத்தில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கையை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லுது அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போனோன்னு அந்த குடும்பத்துக்கு உனக்கு தான் தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியாது. நீ எல்லாத்தையும் சொல்லி தான் கல்யாணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நின்றுன்னு வச்சுக்கோ, காய்ச்சிட்டக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஓ எல்லாத்தையும் தெரிஞ்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இந்த பிள்ளை போனால் நான் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லுதா, எப்படி சொல்லலாம், வைக்கலாம் அப்படின்னு அவங்க மேலே அது திரும்பும். அன்றைக்கி நேரத்தில் நீங்கள் சொன்னால் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, நான் கேட்க வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எதனாலும் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சரிங்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, குடோனு ஃபர்னிச்சர் கடை சாவி எதுவும் ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் வரும்போது எட்டு வரல, பேக்கில் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி பேக்கை திறந்து பார்க்குறேன். ஆமாம் ஆண்டி, கடை சாவி ஒன்று வந்து மனோஜ்ட்ட இருக்குன்னு, இன்னொன்று என்கிட்ட இருக்கும், என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற. ரொம்ப நல்லதாக போச்சு, ரொம்ப நல்லதாக போச்சு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு,
இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து கிராமத்துலேருந்து வந்த உடனே வியாபாரம் ஓஹோன்னு போச்சுன்னா கடனையும் அடிச்சுட்டு வேறு கல்யாணமும் முடிச்சிடுவான். ஆனால் வந்த உடனே அவனுக்கு வந்து இப்படி இப்படிலாம் ஆகிட்டுன்னா அவன் அதிலேயே சுற்றிட்டு இருப்பான். அடுத்தாப்புல அவன் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்க மாட்டான். அடுத்தாப்புல நீ பண்ணையில் அவன் வந்து இதுக்கு நம்ம பேசாமல் ரோகிணி கூடயே வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்மளுக்கு எதுக்கு ஒரி அப்படின்ற மாதிரி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சுற்றி சுற்றி பேசாதீங்க, எனக்கு புரியலை, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ரோகிணி, மனோஜ் கடை சாவி அவங்ககிட்ட இருக்குது, குடோன் சாவியும் இருக்குது. கடையில் வந்து கேமரா வச்சுருக்கீங்க, ஆனால் குடோனில் வச்சுருக்கீங்களா அப்படிங்க. குடோன்லாம் கிடையாது அப்படின்னு. சரி ரைட்டு, குடோனில் நிறைய பொருள் இருக்குமா கடையில் நிறைய பொருள் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி கடையில் எல்லாத்தையும் 1 2 தான் வச்சுருப்போம், மொத்தமாக நாங்கள் குடோனில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இன்றைக்கி நைட்டு அந்த குடோனில் உள்ள பொருளை பூரா எடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதை நம்ம எடுத்து ஒரு இடத்துல கொண்டு வச்சுருவோம், வச்சுட்டு மனோஜ் சரி பண்ணியா சரி நம்ம சொல்லுக்கு எல்லாம் சரி வந்த பிறகு அதையே நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. ஆண்டி இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி தள்ளி வந்து பர்னிச்சர் கடையில் உள்ள பொருளை பூரா ரோகிணியை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அதை நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில் கொடுத்து காசாக்கிடணும், என்ன 100 ரூபா பொருளை 75 ரூபா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அக்கா அழகாக பண்ணிடுவோம், அதில் குடோனில் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தா தானே அங்கே பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் அந்த ரோகிணிகிட்ட அந்த சாவியை வாங்கி அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சாவி வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்ன ஆண்டி சாவி வாங்கி இப்போமே கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதில் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு பார்த்தா தானே லாரி இதெல்லாம் பிடிக்க வசதியாக இருக்கும், அதை போய் மோகம் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சாவி வாங்கி கொடுத்துருந்தாங்க. மோகம் போய் பார்க்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 லாரிக்கு பொருள் இருக்குது. இவ்வளோ பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா 4 லாரிக்கு பொருள் இருக்குது, அந்த பொருள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படிங்கிறாங்க. 50 லட்ச ரூபாய்க்கு குடோனில் சரக்கு வச்சுட்டு தான் ஒன்றும் இல்லைன்னுட்டு இருக்காங்களா. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் ரோகிணிக்கு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு டீலை போடுதாங்க. போட்டு இந்த மாதிரி பொருள் இருக்குது, பர்னிச்சர் கடை பொருள் இருக்குது, நீனும் பர்னிச்சர் கடை தான் வச்சுருக்கா, நீ மற்ற இடத்துல 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நான் 75 ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கும்போது உண்மையாக தானே அப்படிங்க. உண்மையாக தான், நீ வண்டியில் மட்டும் ரெடி பண்ணிடு அப்படிங்க. சரி ரைட்டு அப்படின்றாங்க. அப்போது நைட்டு பொருள் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, முத்துவோட ஆட்டோ டிரைவரு. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வந்து பெரிய வண்டியும் ஓட்டுவேன் லாரியும் ஓட்டுவேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஆட்டோ ஓட்டலை, இன்றைக்கி வாடகை தர முடியாது முத்து, ஒரு குடோன்லேருந்து பொருள் எடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு விடணுமா, கூப்பிட்ருக்காங்க, 4 லாரி பர்னிச்சர் கடை பொருள் போகுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி போய்ட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து காரை ஓட்டிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான் அங்கே போகிறாரு, எங்கே மனோஜ் கடையில் உள்ள குடோனில் பொருள் எடுக்கிறதுக்கு. 4 லாரியில் பொருள் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல கொண்டு வச்சுருந்தாங்க. ரோகிணி மறுபடியும் வச்சு இவங்க சிந்தாமண்ட்ட கேட்குறாங்க, அந்த பொருள் எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, நான் சொன்ன மாதிரி இருப்பேன், பொருள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி பொருளை விற்றுருந்தாங்க, விற்று அதை காசாக்கிடுறாங்க. சிந்தாமணி பயங்கர சந்தோஷம். மோகன் சொல்கிறாங்க, ஏக்கா இந்த ரோகிணியை வச்சு நம்ம பயங்கரமான ஆளாயிரலாம் முழுக்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த வீடையும் வாங்கிடலாம், அந்த கடையும் வாங்கிடலாம், கடையை வாங்கிறத விட இப்படி நல்ல நம்மளுக்கு வருமானம் வரும் முழுக்க அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே கிராமத்தில் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இன்னும் நம்ம சிட்டிக்கு தான் கிளம்பணும் அப்படின்னு நிலைக்கு வராங்க. இங்கே மனோஜ் கடையில் பொருளுக்கு போனது யாருக்குமே தெரியாது, ஏன்னா சாவியை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்போ கடை ஓனர் எடுக்க சொன்ன மாதிரி தான் அவங்க லாரியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது தெரியாத குடும்பம் அங்கே கிராமத்தில் இருந்துகிட்ருக்கு. அப்போ பாட்டி வந்து சொல்லுதாங்க, அண்ணாமலை நான் எல்லார்ட்டையும் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க, பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாச்சியார் பேச ஆரம்பிக்காங்க. ரோகிணி கல்யாணத்தை மறைச்சி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது, ஆனாலும் அப்படியே விட்டுற முடியாது. அந்த ரோகிணி நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அந்த கிறிஸ்து பையனை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தானே பிடிக்கும், அவன் நம்மளுக்கும் பிள்ளை மாதிரி தானே, அதனால் அவனை இங்கே கொண்டு வரணும், என் பேரை என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கேன், நீ என்ன நினைக்க நம்மளை அப்படிங்கும் போதேம்மா, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் மனோஜ் தாம்மா முடிவெடுக்கணும் அப்படிம்மா. பாட்டி அந்த ரோகிணி என் வீட்டுக்கே வரக்கூடாது, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி ஆண்டி மகளை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் நேற்றே மைண்ட் நான் மாற்றிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா பாட்டி,
பணம்னா அப்படியே மாறிடும். அதான் மனோஜோட குணம். டேய் மனோஜ், பாட்டி சொல்கிற மாதிரி இல்லைன்னு நினச்சிப்பார். உன்னை பிடிச்சதுனால தான் அந்த பிள்ளை வந்து இவ்வளோ பொய் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கு. என்ன, எனக்கு வேறு எந்த இதையும் பண்ணலை. நீ இன்றைக்கி முதலாளியாக இருக்க வைக்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே காரணம் வீட்டம்மா தானே அப்படிங்கும்போது, என்னடா காரணம்? எப்பா பணத்துலையா நான் கடை ஆரம்பித்தேன்? நான் ஆரம்பித்தது நம்ம அப்பா பணம்டா அப்படிங்கிறாங்க. இப்போ வேணா சொல்கிறேன், இதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் அந்த ரோகிணி தானே. அந்த ரோகிணி சொல்லலாம், நீ எப்படி ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருப்ப, இன்றைக்கி எப்படி நீ பெரிய தொழில் இது பண்ணி சொல்லிகிட்டு இருப்ப. எல்லா வகையும் நினச்சிப்பார். நீ கல்யாணம் முடித்த புதுசில் வேலைக்கே போகல, அந்த பிள்ளை உழைச்சி தான் காப்பாற்றுச்சு. நீ வேலைக்கு போகிறேன்னு சும்மா சுற்றிட்டு இருந்த. அப்போ இந்த காலத்துலேயே அந்த பிள்ளை தான் உழைச்சி வீட்டு செலவுக்கும் கொடுத்துச்சு, உன்னையும் பார்த்துக்கிட்டது. நீ சந்தோஷமாக தான் வச்சுருக்கு. உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே மனோஜ் ரொம்பவே யோசிக்கார். உடனே விஜயா சொல்கிறாங்க, யாரெல்லாமல் சொல்லி மனோஜ் மனத்தை மாற்றாதங்க. டே மனோஜ், இவங்க சொல்லாத நான் கேட்டுட்ருக்காத, நான் ராஜேஸ்வர்கிட்ட பேசிட்டேன், ராஜேஸ்வரி பெரிய இடம் அப்படிங்கிறாங்க. அந்த இடம் பலார்னு இங்கே நாச்சார் வாங்கிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன்? என் பேரம்மா நல்லா இருக்குன்னு நினச்சி நான் பேசிகிட்ருக்கேன், நீ பணம்னு பேசிகிட்ருக்க. உன் பேராசையில் தான் உட்காந்துட்ருக்கேன். நாக்கும் ஒழுங்கு மரியாதையை நான் கூப்பிடுற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கார் முத்துக்கார் இன்னொரு கார் வாடகை பிடிச்சி நேராக எங்கே போகிறாங்க, அங்கே லட்சுமி அம்மா ஊருக்கு போகிறாங்க, ரோகிணி ஊருக்கு போகிறாங்க. அப்படி இவங்க சொந்தத்தையும் கூப்பிட்டு லட்சுமி வீட்டுக்கு போனோன்னே வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து யார் முகத்தையும் இவங்களால் பார்க்க முடியல. விஜயா கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது வாங்கன்னு கேட்குறதுக்கு? உன் மோவா இருக்க வீட்டுக்கு நீ வந்திருக்க, உன் பேரனை கூப்பிட்டு. உன் மோவா இல்லை போய் சேர்ந்துட்டானுங்க வந்து நாடகம் நடிக்க, உன் குடும்பமே நல்லா நாடகம் நடிக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே விஜயாட்ட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கே வந்தது வந்து ஒன்றை இப்போ ரெண்டாக வளர்க்குறதுக்கு இல்லை, ஒரு கதையை முடிக்கிறதுக்கு தான். ரோகிணியும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள். ரோகிணி வர சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் வீட்டுக்கு கூட்டி போகணுன்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக எங்களை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு பாட்டி காலில் விழுகிறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி எங்கே அப்படிங்கும்போது, அவள் இன்னும் இங்கே வரலை, உங்கள் வீட்டில் தானே இருந்தா, நீங்கள் தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சேன் அப்படிங்க. தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டம்மா, எங்கள் வீட்டிலலாம் அவன் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா, இங்கே தான் வந்தா, இங்கே இருக்கக்கூடாதுன்னு முருகன் சொன்னார், கிளம்பி போயிட்டா. அதே மாதிரி வித்யா இவங்க வீட்லேயும் இல்லை அப்படிங்கிற. யார் வீட்டில் இல்லை அப்படிங்கிற? என் ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருக்கால மகேஸ்வரி, அவள் வீட்லேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவள் எங்கே தான் போயிருக்கா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க 2 பேர் வீட்லேயும் இல்லையா, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காளான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னு சொல்லி அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்காங்க. தங்கச்சி வீட்லேயும் வரல அப்படின்னு சொன்னோன்னா என்னாச்சு, எங்கே போயிருப்பான்னே தெரியல. அதனால் முழிக்காங்க. எங்கே போயிருக்கான்னு ரோகிணி தெரில அப்படிங்கும்போது, பார்த்தீங்களாங்க அடுத்தவனை ஏமாற்ற அந்த ரோகிணி கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா உனக்கு மறுவாதின்னு அவ்வளோதான், அமைதியார் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் கிளம்பி மறுபடியும் கிராமத்துக்கே போயிருந்தாங்க. உடனே லட்சுமி அம்மா அங்கங்கே கால் பண்ணி பார்க்காங்க, எங்கே ரோகிணி இருக்கானே தெரில. திடீர்னு லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் வருது, எங்கேருந்து? ரோகிணிகிட்ட இருந்து. எங்கடி இருக்க, உன்னை தேடி உன் குடும்பத்துக்காரங்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா உங்ககிட்ட வந்து என்னத்தையாவது இல்லாத பொல்லாத பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து யாரும் இல்லாத பொல்லாதையும் பேசலை, உன் வாழ்க்கையை சரி பண்ணதுக்கு உன் குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லோரும் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு வந்தாங்க? இந்த முத்து மீனா வந்து நான் அப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிட்டு சொல்ல வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க எதுவுமே பேசலை. கிராமத்துலேருந்து உங்கள் பாட்டியை கூப்பிட்டு வந்தாங்க, உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறீங்கம்மா. நீ சொல்லுது நெசமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நெசந்தான். உடனே கிளம்பி வீட்டுக்கு வரமான்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. உடனே ஏம்மா வாமா இன்றைக்கி கிராமத்தில் கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இப்போ நாச்சியார்மா ஒரு உறவினருக்கு விசேஷம்னு சொல்லி அங்கே போயிருந்தாங்க. இங்கே விஜயா தான் இருக்காங்க. வந்த ரோகிணியையும் அவங்க அம்மாவையும் வெளுன்னு இழுத்து அனுப்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாயிருது. என்னையை வந்து அவங்க கூப்பிட்டு போகிற மாதிரி பேசி என்னை வெளுக்குக்கு தான் கூப்பிட்ருக்காங்க, உனக்கு இது தெரியாமல் நீனும் கூப்பிட்டு வந்திருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிந்தாமணி வீட்டுக்கே போயிருந்தாங்க. யாருக்குன்னவே இவங்க மேலே கடுப்பில் இருக்காங்க. கிராமத்துக்கு போனால் அந்த விஜயா வேறு நம்ம மேலே கையை வச்சுட்டாப்புல, இன்னும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆண்டி இது வரைக்கும் ஆச்சு, நான் வந்து சாதுவாக போயிட்டேன், இனிமேல் நான் அப்படி இருக்க விரும்பலை, எப்படியாவது அவங்கள வந்து பாடாப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க ஊருக்கு இப்போ நாளைக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே குடோனில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அலறுவான். அந்த அலறிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்தாப்புல ஒன்று வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நீ முதல்ல சாப்பிடு வை, இந்த செலவுக்கு இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 கொடுக்காங்க. பரவாயில்ல, இந்த ஆண்டி நம்மளுக்கு இருக்க இடமும் கொடுத்து ஆதரவாகவும் இருந்து 50,000 தராங்க.
நம்ம குடோன்லேருந்து பொருள் எடுத்து ஒரு இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ செய்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுக்கு என்ன செய்தாங்க, ஆப் மட்டும்தான் வைக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சிந்தாமணியோட பிளான் தெரியாமல். உடனே சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிருந்தாங்க. மறுநாள் மெட்ராஸுக்கு வராங்க. வந்தோடனே எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மனோஜும் வழக்கம் போல் கடைக்கு போகிறாரு. அப்போ கடையில் உள்ள ஸ்டாஃப் எல்லாமே என்ன சார் மௌனி மேடத்தை வரலங்கும் போது வீட்டுக்கு அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க வேலையை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மொட்டை சந்தோஷம் மட்டும் அதிகபட்சமாக உனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டலப்பா முஞ்சாதி அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையே இருக்குதா தான் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது 2-3 பேர் வராங்க. சார் ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது, எங்களுக்கு வந்து இவ்வளோ பொருள் வேணும் அப்படிங்கும்போது, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எவ்வளோ நாள் நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம், வாங்க உங்களுக்கு குடோனில் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் அப்படி நான் ஏற்றி விட்றேன் வாங்கலிச்சு அப்படின்ட்டு குடோனை கூட்டி வர்றாரு. குடோனில் ஒத்த பொருள் இல்லை. அதான் குடோன் பூராமே உள்ள பொருளை தூக்கி சிந்தாமணி முக்கால்வாசி விலைக்கு விற்றுக்கிட்டாங்களே. இது தெரியாத மனோஜ் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழகார். ஆஹா பொருளை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு மனோஜ் போகிறதுக்கு முன்னாடி ரோகிணியை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் போய் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் என் பணத்தை வச்சு தான் அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டாங்க, அது போக நான் கொடுத்த பணத்தில் தான் அந்த ஃபர்னிச்சர் கடையும் வச்சாங்க, இப்போ என்னன்னாக்கா நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது போக நிறைய பணம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வா, நாங்கள் வாங்கிட்டு வானே அனுப்பி விட்டாங்க, இவங்களை சும்மியே விடக்கூடாதுன்னு சொல்லி ரோகிணி பேப்பரை கொண்டு கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் வீட்டிலேருந்து எல்லோரும் வரணும்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு வந்துருந்தாங்க. இங்கே விஜயா வீட்டில் எல்லோரும் அலறி போய் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எல்லோரும் தயார் நிலையில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து முன்னக்கூட்டியே ஸ்டேஷனில் போய், சார் இந்த மாதிரி என் குடோன்லேருந்து நிறைய பொருள் காணலை வைக்கல அப்படிங்கும்போது, யோ உனக்கு இதே சோழியா, ஏற்கனவே கடையில் வந்து பெரிய ஆர்டர் ஒருத்தன் வாங்கிட்டு போனான், பணமே தெரிலன்னு, இப்போ நான் இப்படி வந்து நிற்க அப்படின்னு இருக்கும். சார் இவர் யாருன்னு தெரியாது சார் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையால் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு போச்சுல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் எங்கள் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் இவருக்கு தெரில அப்படிங்கிறது. ரோகிணி வந்து எழுதி கொடுத்தாளா அப்படிங்கிற, ஆமாம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாங்க, என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்க கொடுத்த பணத்தில் தான் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிக்கலாம், ஏன் உங்கள் வீடு பத்திரம் திருப்பினது கூட அவங்க பணம் தான் திருப்பினிக்கலாம், இப்போ அந்த பிள்ளை இருக்கக்கூடாது, அதிக பணம் வேணும்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்களாம், அவன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, சார் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, அந்த ரோகிணி கொடுத்து எல்லாமே தப்பு சார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க அவங்கள வர சொல்லணும்னு சொல்லி ரோகிணி வர சொல்லிடுறாங்க. ரோகிணி கூட சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி பார்த்தோன்னா, சிந்தாமணி நீங்கள் இந்த ரோகிணி கூட வந்திருக்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியலை, திடீர்னு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி பாப்பா கூப்பிட்டுச்சு. சரி நம்ம மாஸ்டரோட மருமகளை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறேன் அப்படிங்கும்போது, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன், நகை கேட்டேன்னு சொல்லி இங்கே எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் கூட தான் வந்துருக்கீங்களா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றா தான் நான் வருவேன் மாஸ்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனால் முத்துக்கு இந்த சிந்தாமணி மேலே டவுட்டு, இந்த கதைக்கு காரணமே சிந்தாமணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ் வந்து முத்துக்கிட்டு நாசுக்காக சொல்கிறாரு, இந்த மாதிரி கடையில் பொருள் பூரா காணலடா, இந்த ரோகிணி வேறு இப்படி கொடுத்துருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிந்தாமணியை நைஸாக பார்க்காங்க. சிந்தாமணி ஒரு முடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ முத்து ஓட்டுனவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, டே அன்னைக்கு தேதிக்கு நீ வந்து எங்கே கார் ஓட்ட லாரி ஓட்ட போனா அப்படிங்கும்போது, உங்கள் அண்ணாச்சி கடை வச்சுருக்காருலா, அவர் கூடன்னு பக்கத்து கூடனா அவர் கூடனான்னு தெரில, அங்கேருந்து தான் பொருள் எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு, நைட்டுங்கனால எனக்கு சரியாக தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் அண்ணாச்சி கூடன்னா வந்து நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களே என்னார் கூடன்னு, இது வந்து வேறு ஓனர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அந்த சிந்தாமணி தான் வந்து அனுப்பிவிட்டதாக சொன்னாங்க. சரி நம்மளுக்கு வருமானம் வருதான்ட்டு நான் போயிட்டேன் அப்படிங்கும்போது, எங்கே ஏற்றி எங்கே இருக்குனீங்க, இங்கே தான் இருக்குனேன் அப்படிங்கிறாங்க. நீ ஸ்டேஷன் வரைக்கும் வரலாமா அப்படிங்கிற போது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. குடோனில் உள்ள பொருள் எல்லாமே வந்து போயிருக்கு, அது போனது வேறு யாரும் குடோன் இல்லை, அது எங்கள் அண்ணன் குடோன் தான், இந்த ரோகிணியை வச்சுட்டு அந்த சிந்தாமணி தான் இப்படி பண்ணியிருக்குது, எங்கள் வீட்டில் இருந்து கத்திட்டு போய் அங்கே தான் இருந்திருக்கும் போல், இந்த ரோகிணிக்கு நல்லது செய்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போல், நடந்தது எல்லாமே ஸ்டேஷனில் சொல்லு அப்படிங்கிறாங்க. நடந்தது எல்லாமே புட்டு வைக்கிறாரு முத்தோட ஃப்ரெண்டு. ஓ சிந்தாமணி தான் இந்த ரோகிணியை வச்சு அந்த குடோனில் பொருளை பூரா எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ரோகிணி நீங்கள் தான் சிந்தாமணிட்டு எல்லாம் சொன்னீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார் என்னை மன்னிச்சிருங்க, என் வீட்டுக்காரர் ஏதாவது வழியை கொண்டு வரணும் சொல்லிட்டு நான் நினச்சேன், சிந்தாமணி இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது சிந்தாமணியை ஃபோன் பண்ணி கூப்பிடுதாங்க. டவார்னு செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு சிந்தாமணி சொல்லாமல் வெளியே நைஸாக எங்கேயோ போயிடுறாங்க.
சிந்தாமணி தேடி காக்கி சட்டைக்காரங்க ஒரு ஊரெல்லாம் இருந்தாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.